ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சீசனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்கியலட்சுமி சீரியலோட இந்த வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கார புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வார ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, பாக்கியாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. இதில் என்ன நடக்குதுன்னா, லெபினியை டிஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கோபி ஒரு அட்வைஸ் தராரு. என்ன அப்படின்னா, லெபினியன் தெரிஞ்ச ஒரு செஃப்பை வந்து போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக கேட்டுட்டு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பார்க்கில் வந்து இவங்க மீட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாக்கியா நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க, ஸ்மார்ட்னா ரொம்ப ஒர்க்கில் பர்ஃபெக்டாக இருக்கிற, உன்னை வந்து நான் போட்டியாக நினச்சது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ரொம்ப கிளவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இது தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வராரு. இது தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க டென்ஷன் ஆகிட்டு, உங்களை எதுக்கு நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்க வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. நம்மளால் கோபி ராதிகா கிட்ட போயிட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறாரு. பாக்கியாவை போட்டியாக நினச்சது என் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் ராதியை இப்போ நினச்சிட்டு இருக்காங்கன்னா, என்னடா மறுபடியும் இங்கேருந்து அங்கே போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் யோசிப்பாங்க. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ட்விஸ்ட்டாக மாற மாட்டேன். இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.